மழை இல்லைங்கிறதுக்காக நம்ம வீட்டில் கன்னத்தில் கையை வச்சுட்டு உட்காந்து பிரயோஜனம் கிடையாது. மழை இல்லாமல் போனதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம இந்த தமிழ்நாட்டில் மேற்கு தொடர்ச்சி மலையில் இருந்த மரங்களெல்லாம் வெட்டி அழிச்சுட்டாங்க. அந்த வெட்டி அழிக்கிறது இப்போ ஆரம்பிச்சதில்லை, வெள்ளக்காரங்காலத்துலேருந்து அந்த மலை இருக்குதே, அது கடல் மட்டத்துலேருந்து 3000 அடி உயரத்தில் இருக்குது. அடுக்கடுக்கா இருக்குது. இங்கே பார்த்தா ஆகாயத்தில் கோடு கிழிச்சது மாதிரி இருக்குது. நம்மளாம் போய் பார்க்கணும். அதெல்லாம் மடிப்பாக இருக்குது. அது நம்ம மலைக்கு அடுத்தாப்புல கேரளா கிடையாது, வெறும் மலைகளாகவே இருக்குது. அவ்வளோ அவசரமெல்லாம் போயிட முடியாது, யாரும் வர முடியாது. 3000 அடி உயரத்துக்கு மேலே இருக்கிற மலைக்கு மேலே 200 அடி 300 அடி உயரமுள்ள மரங்கள் அடுக்கடுக்கா இருந்தபோது நமக்கு இந்த பவானி உற்பத்தியான இடம் இருக்குல்ல, அந்த இடத்துக்கு போய் நின்று பார்த்தோம். அங்கே இருக்கிற நண்பர்கள் சொன்னாங்க, இந்தியாவில் மிக அதிகமாக மழை பெய்கிற இடம் சிரபுஞ்சி, அஸ்ஸாமில் இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக பெஞ்ச தோவாலை அங்கே இருக்குது, நீலகிரியில் பவானி உற்பத்தி ஆகிற இடத்துல இருக்குது. 105 நாள் கேந்தாப்புல மழை பெய்யும். அந்த மழை காலம் முடிஞ்ச பிறகு கீழேருந்து தண்ணி பொங்கிக்கிட்டே இருக்குமா. இப்போ வருஷம் முழுதும் 22 நாள் 23 நாள் தான் பெய்யும். அவ்வளவு மரங்களை வெட்டிட்டு அந்த இடத்துல தேயிலை செடி நட்டுருக்காங்க. கரெக்டானோ? இப்போ நீங்கள்லாம் யோசிக்கலாம், நம்ம என்ன டீ குடிக்கலாமா வேண்டாமான்னு நீங்கள் யோசிக்கலாம். இது சரியான நேரம். 200 அடி உயரம் இருக்கிற மரம் எங்கே, இடுப்போட உயரத்தில் இருக்கிற தேயிலை செடி எங்கே, இந்த முழங்கால் உயரத்தில் இருக்கிற உருளைக்கிழங்கு செடி எங்கே, ஒரிஜான் உயரத்தில் இருக்கிற முட்டைகோஸ் செடி எங்கே? இப்போ இதெல்லாம் நம்ம திங்கணுமான்னு நீங்கள் யோசிக்க வேண்டிய ஒரு நேரம் தரணும். ஏன்னா அவைகள் நம்மளை தின்னுக்கிடுது. நம்ம மரங்கள் எங்கே இருக்கணுமோ அங்கே எல்லாம் இந்த செடிகள் எடுத்துக்கிட்டு ஆகையினால மழை இல்லை. மழைங்கிறது என்னென்னா, நீங்கள் மேலே பார்த்துக்கிட்டே இருப்பீங்க, அதுவும் தண்ணி இல்லைங்கும்போது கவலையோடு பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. மேகம் நம்ம தலைக்கு மேலே போயிட்டே இருக்கும். இது இறங்காதுன்னு பார்ப்பீங்க. நான் ரொம்ப நாள் பார்த்துட்டு இருக்கேன். புதுக்கோட்டையில் நான் அரைச்ச பண்ணையில் அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பேன். இந்த மேகமும் அந்த மேகம் ஒன்றா மோதிக்காதா, இன்னும் கொஞ்சம் கருப்பாகாதா, அப்போ அது மழை வராதா அப்படி. ஆனால் போயிட்டே இருப்போம். அதாவது நம்ம இந்த துண்டை நனைச்சி புழிஞ்சிட்ட பிறகு இப்படி உதறோம் பாருங்க, அப்போ அந்த காற்றுல அந்த தண்ணி போகும். லேசான நீர்த்துளிகள் காற்றுல மிதந்துட்டு போயிருக்கு. அது தூசியோடவும் கரியோடவும் சேரும்போது மேகமாக மாறிச்சு. அப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி அதில் தெளித்தோம்னா எல்லாமே சேர்ந்துட்டு அங்கே இறங்கும். பெரிய மரங்களை அதை செய்யுது. நமக்கு வேர்க்கிறது மாதிரி அந்த காடுகளில் இருக்கிற மரங்களுக்கு வேர்க்குது. அந்த வேர்வை போய் மேகத்தில் சேரும்போது அந்த பொடி மிதந்து கொண்டிருந்த நீர்த்துளிகள் கனமாக மாறி அது கீழே இறங்குது. அது பேர் தான் மழைக்கு தரும். அந்த காற்று அதை மேகத்தை தள்ளிக்கிட்டே வருது. எந்த இடத்துல குளிர்ந்த காற்று படுதோ அங்கே மழை பெய்யுது. நம்ம நாட்டில் வெள்ளைக்காரன் போகிற நேரத்தில் கூட நம்ம நிலப்பரப்பில் 23% காடாரிச்சு. நம்ம நிறையா பணம் செலவழித்து திட்டமெல்லாம் போட்டு இப்போ அதை எங்கே கொண்டாந்து நிறுத்திருக்கோம்னா 8% கொண்டாந்து நிறுத்திருக்கோம். ஆகையினால பூமி கொதிச்சு போகுது. எங்கே பார்த்தாலும் வெப்பமாகவே இருக்குது. ஆகையினால மேகம் இன்னும் கொஞ்சம் மேலே போயிடும். நம்ம தலைக்கு மேலே வர்ற மேகம் இன்னும் கொஞ்சம் மேலே போயிடும். ஆகையினால என்ன சொல்லியிருக்கேன்னு சொன்னால், நம்ம இதுவரையும் உற்பத்தி பண்ண தானியங்கள் எல்லா கோடவுன்லேயும் இருக்குது, ஸ்டாக் வச்சுருக்காங்க. எல்லா வளர்ச்சி திட்டங்களையும் நிறுத்திடணும். நடக்கிறது ஒரே ஒரு வேளை மட்டுமே நடக்கணும். விதைகளை சேகரிக்கிறது, குழி தோன்றது, எரு தயாரிக்கிறது, உள்ள கொட்டுறது, மரக்கண்ணை நடுறது, இது மட்டுமே நாடு முழுவதும் நட்டுக்கிட்டே போயிட்டே இருக்கணும். அப்படி செஞ்சோம்னா இன்னொரு 10 வருஷத்தில் பழைய தமிழ்நாட்டை மறுபடியும் நம்ம கொண்டு வருவோம். அந்த மரங்கள் இருந்தபோது மழை பெஞ்சது, இல்லாத போது இல்லை. அதுக்கு பேர் பருவமழை. அந்த பருவமழைங்கிறது என்ன பண்ணும்னா ஆடி மாதத்தில் வரும், ஆனி மாதத்தில் வரும். நம்ம விதைக்கிற நேரத்தில் மழை வரும், சரிதானா? ஆனால் இப்போ அது வர்றதில்லை. புயல் மழை வருது. புயல் மழை விதைக்கிற நேரத்தில் வராது, அறுக்க போகிற நேரத்தில் வரும், சரிதான்? நாம் நினைக்கிற நேரத்துக்கு வராது, நமக்கு வேணுங்கிற நேரத்தில் வராது. அது கூட இந்த பகுதிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. கடலோரத்தில் தான் வருது, சரிதானே? இப்போ கடலோரத்தில் ஆந்திராவில் அடிச்சது 33 பேர் செத்து போனாங்க. நிறைய மரங்கள் வேர் பேத்துட்டு விழுந்துச்சு, மிருகங்கள்லாம் போச்சுன்னு சொன்னாங்க. சென்னையில் இருக்க வருத்தப்பட்டுச்சுங்க. அங்கே போகும்போது அந்த புயல் இந்த பக்கம் வராமல் போயிடுச்சு. ஏன்னா புயல் வந்தால் தான் இவங்களுக்கு குடிக்க தண்ணியே கிடைக்கும். அந்த கடத்தில் இருக்குது, நாடு முழுவதும் அந்த கடத்தில் இருக்குது. அப்போ சென்னை கடலுக்கு பக்கத்துக்கு அங்கே பெய்யுது, காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பெய்யுது, நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பெய்யுது, அங்கே புதுக்கோட்டை மாவட்டத்தில் கூட பெய்ஞ்சிருக்கு. இவ்வளவெல்லாம் மேட்டுக்கு அந்த புயல் மழை வரதுக்குரிய வாய்ப்புகள் நமக்கு ரொம்ப கம்மி. அதனால் பருவமழை நமக்கு ஒன்று தான் வேணும். அதனால் நாடு முழுதும் மரம் நட வேலை செய்யணும். நண்பர்கள்ட்ட சொல்லியிருக்கிறேன், கண்ணா பின்னான்னு மரங்களை நட்டுவிட்டு ஐயோ காஞ்சி போச்சு ஊற்றுறது தண்ணியில் அப்படிலாம் கவலைப்படக்கூடாது. நம்மளுடைய உழைப்பு வீணாக போயிடும். மழை இருக்கிற நேரத்தில், ஈரம் இருக்கிற நேரத்தில் எங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் குடி தோன்ற வேலையை செஞ்சிடணும். அதில் நிறைய இலதலைகளை போட்டு செடி சேர்த்தையை போட்டு சாணி தெளிக்கிற வேலையை மட்டும் செய்யணும். எப்படி நம்ம குப்பை குழி தயார் பண்ணுறோமோ அதே மாதிரி. இன்னொரு இடத்துல எங்கே தண்ணி வசதி இருக்கோ அங்கே தாக்கில் அந்த மரக்கண்ணுகளை வச்சு அதை வளர்த்துக்கிட்டே இருக்கணும். நம்ம பஞ்சகவியம் தெளித்து, இந்த அமுத கரைசல் தெளித்து, மூலிகை பூச்சி வந்ததை வச்சு வளர்த்துக்கிட்டே இருக்கணும். அடுத்த மழை காலம் தொடங்குது பாருங்கள், பருவகாலம். அப்போ இதை கொண்டு போய் அந்த ஊறி கிடக்கிற அந்த குழியில் நடணும். அப்படி நட்டினா வளர்ந்த கண்ணு உரஞ்சேர்ந்த அந்த குழி மழை காலம் அடுத்த கோடை வரதுக்குள்ளே அது ஆளாகி நிற்கும். இதெல்லாம் நம்ம கற்றுக்கிட்ட வித்தைகள். போராட்டங்கள்லாம் இதே வேலை தான் செஞ்சுருக்கோம். அப்போ நம்மளோட இணைஞ்சிட்டேன் அப்படி சொன்னால் உங்களுடைய உழைப்பு துளி கூட வீணாக போகாமல் அத்தனையும் பலனாக மாறணும்னா நம்மளுக்குள்ள ஒரு பயிற்சியாளர் பயிற்றுனர் குழு ஒன்று தயாரிக்கிறோம்.
அந்த பயிற்றுனர் தயார் பண்ணுற வேலையை பொறுப்பாக நான் எடுத்துக்குவேன். எங்கெங்கெல்லாம் காடு இருக்கோ கூட்டிகிட்டு போவேன், எங்கெங்கெல்லாம் அங்கே மக்கள் இருக்காங்களோ அவங்க வந்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்க சொல்லுவேன். நீங்கள் வந்து ஊர் ஊராக போய் இந்த வேலையை செய்ய வேண்டியிருப்போம். நம்ம வீடுகளில் சுற்றி மரம் நடணும், நம்முடைய தோட்டங்களில் மரம் நடணும், ஆஸ்பத்திரியை சுற்றி மரம் நடணும், பள்ளிக்கூடத்தை சுற்றி நடணும், ரோடு ஓரத்தில் மரம் நடணும், மேய்ச்சல் நேரத்தில் மரம் நடணும். அந்த ஒரு வேலை மட்டுமே செய்யணும். 10 வருஷத்துக்கு வேறு எந்த வேலையும் செய்ய வேண்டியது. இந்த பாரதியார் சொன்னால், மானுடரே நீவில் பாடுபடல் வேண்டாம், உணவு இயற்கை கொடுக்கும். மனுஷன் வந்து முத உற்பத்தி ஆனபோது பூமியில் கிடைக்கிறவங்கள தான் சாப்பிட்டுட்டு இருந்தார். அப்போ எங்கே பார்த்தாலும் எரிச்சிட்டார். நாம தான் தொழில் பண்ணுறோம், விவசாயம் பண்ணுறோம்னு அழுத்தி இதை ஒன்றும் இல்லாமல் பண்ணியிருக்கோம். மறுபடியும் நமக்கு உணவு கிடைக்கணும்னா இயற்கையை நாம் கையில் எடுக்கணும். இப்போ அது என்னென்னா, அந்த இயற்கைக்கு மனுஷருக்கு இருக்க உறவு என்னென்னு ஒரு அழகாகவே சொல்லியிருக்கேன். என்னன்னாக்கா, இயற்கை வந்து தாய், சரிதானே? தாய் மடியில் எப்படி குழந்தை இருக்குதோ அது மாதிரி மனிதர்கள் இயற்கையோட மடியில் இருக்கும். அப்போ இந்த மனிதர்கள் வந்து எந்த குறையும் இல்லாமல் வளருவார்கள். தாயை வத்தல் போட்டு அதுக்கப்புறம் புள்ள பெரியாவா பயில்வானா ஆவான்னு நினச்சா அதை போல் முட்டாள்தனம் உலகத்தில் எதுவும் இருக்க முடியாது. அதுதான் இன்றைக்கி நடந்திருக்குது. அதனால் மீட்டெடுக்க வேண்டியது. அப்படி மரங்களை நடும்போது நம்ம மறுபடியும் சொல்கிற விஷயம் என்னென்னா, அந்த நம்ம டாக்டர் அவர்கள் திரும்ப சொன்னார், அந்த மருத மரத்து பட்டை. இந்த மருத மரத்தை வளர்க்குறது அவ்வளோ சுழுவோம், சரிதான்? மருத மரத்து பட்டை அந்த நோய்களை அவர் சொன்ன நோய்களை குணப்படுத்துது. சக்கரை நோயை நாவல் மரத்து கொட்டை குணப்படுத்துது. நாவல் மரம் நமக்கு வேணும். இந்த கடுக்கா இருக்குது, தானிக்காய் இருக்குது, உடம்புல இருக்கிற எல்லா நோயும் குணப்படுத்துது. நெல்லிக்காய் இருக்குது, இதெல்லாம் வறட்சி தாங்கி வளர்கிற மரங்கள். அது மாதிரி இந்த தேத்தாங்கொட்டை இருக்குது, இலச்சி கிடக்கிற உடம்ப தேத்துது. இது மாதிரி மருந்து மரங்களாகவே இருப்போம், சரிதானா? இப்போ 10 வருஷம் கழிச்சு வெட்டினா இவ்வளவு ரூபா அந்த கணக்கு போட்ட மரமெல்லாம் நமக்கு வேண்டாம், சரிதானா? நம்ம ஒவ்வொரு ஆளும் டாக்டர் ஆகிடலாம், ஒவ்வொரு பெண்மணியும் டாக்டர் ஆகிடலாம். ஒரு 2-3 உதாரணத்தை மட்டும் சொல்கிறேன் பாருங்க. அது என்ன எனக்கு அப்படியே புல்லரிக்கை செஞ்சது. அதனால போராட்டம்லாம் சொல்லிகிட்டே போயிருக்கேன். அவங்க சொன்னாங்க, எனக்கு முன்னாடி பேசுனவங்க சொன்னாங்க, இந்த சிறுப்பு இலைச்செடி பொங்கல் அன்னைக்கு கொண்டாந்து கட்டுறோம். பல பேர் அதை பொங்கப்பூன்னு சொல்கிறாங்க. மாட்டு கழுத்துலலாம் கூட கட்டுவாங்க. அந்த செடியை வேரோட பிடிங்கிறது, சிறுநெருஞ்சி செடி அதையும் வேரோட பிடுங்கிறது, மண்ணை அலசிட்டு ரெண்டையும் அப்படியே துண்டுதலாக வெட்டி சட்டியில் போட்டு தண்ணியை ஊற்றி அடுப்பில் வச்சு கஷாயமாக்கிறது. கொடுத்துக்கிட்டே இருந்தால் அந்த கல்லடப்புன்னு வந்து இந்தமாதிரி கடவுளாக காப்பாற்றுவார்னு சொல்கிறாரு பாருங்க இங்கிலீஷ் டாக்டரு. அந்த ஆளுகளை குணப்படுத்தி எழுப்பிட்டான். ஏன்னா நல்லா புரிஞ்சுக்கங்க, நம்முடைய மூலிகைகளை அவன் கப்பலாக கொண்டுட்டு போகிறான். மாத்திரையாக பண்ணி உலகம் முழுக்க விற்பனை பண்ணுறதுக்கு. நாம் இந்த இங்கிலீஷ் டாக்டர்கிட்டையும் அந்த மாத்திரை இதையும் போனோம்னு சொன்னால் அது நம்மளை வந்து வேற யாரையும் வந்துக்க முடியாது. அது நம்முடைய தலைவியும் நம்ம முடிவு பண்ணிக்க வேண்டியதுதான்.